ஹாய் மக்களே, எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025ஓட ஒஸ்ட் மூவி பார்த்தாச்சு. அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சாரி, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட் மூவி வந்துச்சு. இப்போ ஈஸியாக ஒரு டாபிக். ஏன்னா பெஸ்ட் மூவிஸ் தான் ஈஸியாக இருக்கு. ஏன்னா அவ்வளோத்தரெல்லாம் ஒன்றும் ஹிட்லாம் அந்த வருஷத்துல வரல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச 10 ஹிட் மூவிஸ் அதை தாண்டி இருக்கு. கிடையாதுடா, பெஸ்ட் பிளஸ் ஹிட். பெஸ்ட் பிளஸ் ஹிட் அதை தாண்டி நிறைய மூவி இருக்கு. இந்த 10 மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. பட் அது இன்னொரு கேட்டகரியில் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த நாங்கள் பெஸ்ட் மூவிஸ் இதை வந்து சொல்றோம் அப்படின்னா, இது வந்து பெஸ்ட் மூவிஸ் பிளஸ் வந்து மக்கள் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க. நல்ல ஒரு வசூல், நல்ல எல்லாருக்கும் தெரியும். இது இல்லாத பெஸ்ட் மூவிஸும் இருக்கு. அதை நாங்கள் இன்னொரு கேட்டகரியில வச்சிருக்கோம். 2025ல மக்கள் கொண்டாடிய, மக்களை மகிழ்ச்ச ஒரு 10 லிஸ்ட் தான் நாங்கள் 10 மூவிஸ் தான் அந்த லிஸ்ட்டை நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். என்னென்ன ஒன்று ஒன்றா சொல்கிறோம். இதில் 10ஆவதாக இருக்கிறது மதகஜ ராஜா. அதாவது இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹிட்டு அது இந்த படம் தான் ஆரம்பிச்சு வச்சது. அதே மாதிரி இந்த வருஷத்துல வந்த நல்ல காமெடி படம்னா அதை சொல்லலாம். கண்டிப்பா அதையும் சொல்லலாம். இருக்கு, இன்னும் 2-3 இருக்கு. பட் அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா ஒன்று வந்துச்சு. ஏன்னா இப்போ மதகஜ ராஜா வந்து ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த மாதிரி இந்த படம் வந்து இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்துச்சு. ஆக்சுவலா இந்த படம் வந்து இப்போ ரெடி ஆகலைங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது, அதான் நான் 2011 நினைக்கிறேன், அப்ப நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து இதோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் இந்த வரலட்சுமி, அஞ்சலி அவங்கலாம் வந்து அப்பதான் நடிச்சுட்டு சாங் எல்லாம் பயங்கர வைப் பண்ணிருந்தேன். அந்த சமயத்துல ரிலீஸ் ஆன படம். இந்த படம் அந்த ப்ரொடியூசர் இறந்து போயிட்டு அதை ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு ஒரு வழியா இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனா வந்து அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு. இந்த படம் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு ஹிட் ஆனதால நிறைய பழைய பெண்டிங் படம்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. இது ஒரு மோட்டிவேஷன்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இது ஓடின அளவுக்கு வேற எதுவும் ஓடல. பட் அந்த மோட்டிவேஷன் கொடுத்த படம் இது. அடுத்தது 9th பிளேஸ். 9th and 8th சொல்லலாம். ரெண்டுமே ஒரே ஆக்டரோட படம் தான். பிரதீப் நாகநாதன் நடிச்ச டியூட் அண்ட் டிராகன். எப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் வளர்ந்த ஆக்டர் கண்டினியூ ஹேட்ரிக் அண்டர் க்ளோஸ் பிளஸ் ஹேட்ரிக் ஹிட்னு சொல்லி வேற லெவலில் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜென்சி கிட்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம தளபதி சொல்லுவார் இல்ல, கிட்ஸை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஜென்சியை வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் பிடிச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து பிடிச்சிட்டாரு. கண்டினியூ ஹிட் தாங்க பிரதீப் ரங்கநாதனுக்கு. டிராகனும் சரி, டியூட்ல வந்து பல விமர்சனம் வரலாம். பட் நம்ம போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு ஜாலியான படமா இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, டியூடை விட டிராகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டியூடை கம்பேர் பண்ணும்போது டிராகன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல வந்து நல்ல படங்கள், ஜாலியான படங்கள், அது மட்டும் இல்லாம நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால எப்படி சொல்றதுன்னா, ஒரே ஆக்டர் இருந்ததுனால அதை நாங்க ஒரே இடத்துல சொல்லிட்டோம். 8வது 9வது இடத்துல. நெக்ஸ்ட் 7வதா நம்ம முனிஷ்காந்த் நடிச்ச மிடில் கிளாஸ் படம் தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கதை நாயகன் வந்து முனிஷ்காந்த் வந்து பண்ணியிருப்பாங்க. கூட சப்போர்ட்டிங் வந்து விஜயலட்சுமி வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்றதுன்னா, இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சு அத்தனை கோடி போட்டு எடுக்கிறாங்க படம் ஒன்றுமே இல்லை. இந்த என்ன சொல்றதுன்னா, ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து அவங்க எப்படி முன்னேற ட்ரை பண்றாங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை எப்படி தவற விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் அண்ட் ஜாலியா, எப்படின்னா அந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல அவர் வந்து முன்னேற ட்ரை பண்றாரு. அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சி அதை வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அது செகண்ட் ஹாஃப்ல எப்படி அது அவர் கிடைச்சதா கிடைக்கலான்னு சொல்லி ஒரு ஜாலி ஃபன்னா, ஒரு ரொம்ப கம்மியான டியூரேஷனும் சரி, எங்கேயும் போர் அடிக்காம நல்லபடியாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில சீன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு, ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு சீன்ஸ். பட் ஆனால் அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. அதே மாதிரி இந்த படம் ஐ திங்க் நவம்பர்ல தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கம்மியான பட்ஜெட் எடுத்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க மக்களே. என்ன சொல்றது, நம்ம பெரிய ஹிட்டு அப்படின்ற மாதிரி ஆளு டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இது வந்து பெருசா வந்து மக்கள் வந்து கொண்டாடல. பட் ஆனால் இது கொண்டாடினாங்க. அது ஒண்ணு உண்மையை சொல்லலாம். ஒரு சின்ன, அதாவது முனிஷ்காந்த்ன்றது ஒரு காமெடி ஆக்டர் கூட கிடையாது, இன்னும் கொண்டாடி இருக்கலாம், இன்னும் நல்லா அந்த படத்தை கொண்டாடி இருக்கலாம். பட் 2025ல வந்து ஒரு நல்ல படம் மிடில் கிளாஸ். நெக்ஸ்ட் 6th பிளேஸ்ல நம்ம ரியோராஜ் நடிச்ச ஆண் பாவம் பொல்லாதது. அததான் 6th பிளேஸ்ல வச்சிருக்கோம். ஆமா, ஏன்னா இப்ப என்ன சொல்றேன், இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல மதகஜ ராஜான்னு சொல்லி ஒரு படம் வந்து ரொம்ப சிரிக்க வச்சுது அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதே மாதிரி ஆண் பாவம் ரொம்ப மாசம் கழிச்சு ஆண் பாவம் பொல்லாதது அந்த படமும் சரி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த படத்துல. அதே மாதிரி இதுல ஒரு நல்ல மெசேஜ், ஃபேக் ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஒரு சில அப்பா, நிறைய பேர் சண்டெல்லாம் போட்டு கிடக்குறாங்க. அதாவது ஃபெமினிசத்தை வந்து எதுவும் சொல்லல, ஃபேக் ஃபெமினிசம், அதாவது பெண்களுக்கு
இருக்கிற அந்த ரைட்ஸை ஃபேக்கா யூஸ் பண்ணி பண்றாங்கல்ல, அதை தான் வந்து அப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி தப்பா புரிஞ்சிருக்காங்க. நல்ல படம் அது. சூப்பரா உடஞ்சி. அப்படிதான். ஆண் பாவம் இந்த வருஷம் வந்தாலும் ஒரு பெஸ்ட் படம். அதே மாதிரி அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் சரி. அந்த படம் செம ஹிட் ஆச்சு. ஆண் பாவம் போல ரியராஜ் லைஃப்ல ஜோக்கு அப்புறம் இது நல்ல ஓடின படம். அதே மாதிரி அந்த காம்பினேஷனை அப்படியே கொண்டு வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் எல்லா விதத்துலயும் ஆண் பாவம் போல எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் 5th பிளேஸ்ல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்ச தலைவன் தலைவி. ஆக்சுவலா விஜய் சேதுபதி இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஏசுன்னு ஒரு படம் கொடுத்தாருங்க. மகாராஜுக்கு அப்புறம் ஏசுன்னு கொடுத்தாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கண்டினியூ ஃபிளாப் தான் வரும்னு நினைச்சோம். ஆனா அன்எக்ஸ்பெக்டா பாண்டியராஜ் டைரக்ஷன்ல தலைவன் தலைவன் ஒரு படம் வந்துச்சு. ஃபேமிலியோட போய் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருந்துச்சு. அதே எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. சண்டை எப்படி வருது, அவங்களே விட்டா சரியாயிடுவாங்க, அதை சுத்தி இருக்கவங்களால அந்த பிரச்சனை எப்படி வருதுன்றது ஒரு ஜாலியா காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல குறையா சொன்னது வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுதான் வந்து குறையா சொன்னாங்க. எப்படின்னா சொல்றதுன்னா, ஒரு படத்துல ஒரு குறை இருக்குன்னு வச்சுங்களேன், அது தெரியாத அளவுக்கு அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவோ சரி அதோட இதுவும் கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த படத்தோட குறை வந்து பெருசா தெரியாது. சோ அந்த மாதிரிதான் தலைவன் தலைவி இந்த வருஷத்துல ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான படம் தான். எங்களுக்கு அந்த படம் சூப்பரான படமா தான் இருந்துச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சோ அதனால அந்த படம் தான் 5th பிளேஸ்ல வச்சிருக்கோம். எங்க லிஸ்ட்ல நாங்க 4வது பிளேஸ்ல வச்சிருந்த படம் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தான்ங்க. எப்படி எப்படி மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒருத்தர் வந்து சம்பாதிச்சா எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க, சம்பாதிக்கலாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க எப்படி பார்ப்பாங்க, நடக்கும் சொந்தக்காரங்க எப்படி அவங்கள வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு ஃபங்க்ஷன் வந்தா காசு இருக்கவங்க ஃபேமிலி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரே சொந்தமா இருந்தாலும் காசு இருக்கிறவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லாதவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ், டிபிக்கல் மிடில் கிளாஸ் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம லைஃப்ல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கதை தான் மிடில் கிளாஸ். என்ன ஒண்ணு எனக்கு அந்த படத்துல ஒரு குறையா தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, அவர் அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஆனா கடைசி வரைக்கும் தோத்துட்டே தான் இருப்பாரு. கடைசியில தான் அவர் வந்து வெற்றி அடைகிற மாதிரி அப்படி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் என்னடா இது எப்போதாலும் தோத்துக்கிட்டே இருக்காரு, ஏன்னா ஒரு வாட்டி ஜெயிச்சிருவாரு நினைக்கும் போது அப்படி இருக்கும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சே தவிர, அந்த படத்தை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல சீனு, காமெடி சூப்பரா இருந்துச்சு. குடும்பத்தோட போய் பார்த்தா ஒரு நல்ல தரமான படம். 3rd பிளேஸ்ல பார்க்க போற படம் சசிகுமார் சிம்ரன் நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி. இப்ப எப்படி குடும்பஸ்தான் சொன்னோம்ல பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து சசிகுமாரோட படத்துல பயோகிராஃபில எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்ல நல்ல படமா கொடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒன்னும் இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு அயோத்தின்னு ஒரு காவியம் கொடுத்தாருங்க. அயோத்தி படம்லாம் வேற லெவல் படம். அயோத்தி கூட சொல்லலாம், இண்டஸ்ட்ரி பெஸ்ட்னே சொல்லலாம் அந்த படத்தை. அயோத்தி படம் அப்படி ஒரு சூப்பரான படம். அயோத்திக்கு அப்புறமா நினைக்கிறேன், ஐ திங்க் அயோத்திக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ரெட்ரோ வரும்போது இந்த படத்தை இறக்குறாங்களே அது எப்படின்னுலாம் நினைச்சாங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ எப்படி சொல்லணும்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியை நாங்கள் 3rd பிளேஸ் வச்சதுக்கான காரணம், அதை விட பெஸ்ட்டான படம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கு. அதை நாங்கள் சொல்றோம். கண்டிப்பா டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான படம். நம்ம இந்த இலங்கை இதை வச்சு நம்ம அதிகமா படங்கள் வந்தது இல்லை. அது ஒண்ணு. ஃபேமிலி பாண்டிங், ஃபன்னு அண்ட் ஜாலி. எப்படி சொல்றதுன்னா ஜாலியா தான் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஜாலியா அருமையா எடுத்திருப்பாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி. அதே மாதிரி நாங்க இப்ப சொல்ற படம் வந்து நிறைய படங்கள் வந்து எல்லாமே டெபியூ டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ண படம் தான். பெரிய டைரக்டர் கூட கிடையாது, அவங்களோட ஃபர்ஸ்ட் படமா தான் இருக்கு. ஒரு சில படம் ஐ திங்க் நாங்க லிஸ்ட்ல அடுத்தடுத்து வர்றது, ஒரு சில அடுத்தடுத்து இருக்கலாம் தெரியும். நிறைய படம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமா தான் யாருமே தெரியாது. அந்த டைரக்டர் அந்த மாதிரி வந்தவங்க படத்தோட ஹிட்டால அவங்க வந்து யாருன்னு வந்து மக்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வருஷம் வந்த பெஸ்டான படம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அடுத்தது 2nd பிளேஸ்ல துருவ் விக்ரம் நடிச்ச பைசன் காலமாடான். இப்ப பைசன் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சொன்ன லிஸ்ட்லயே பைசன் மட்டும் தான் ஒரு பெரிய டைரக்டர், மாரி செல்வராஜ் வந்த படம். துருவ் விக்ரம்க்கு இதான் ஃபர்ஸ்ட் படம்னே சொல்லலாம். அவரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு துருவ் விக்ரம் இந்த படத்துல அவ்வளவு உழைப்பு போட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. இந்த படத்துல நடிச்ச ஒரு கேரக்டருமே சரி, ஒரு கேரக்டருமே சரி அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிருப்பாங்க. எப்படி சொல்றதுன்னா, மாரி செல்வராஜ் படத்துல வந்து நிறைய பெஸ்டான படம் இருக்கும். அதுல மாதிரி இந்த படத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படத்தோட மியூசிக் அதே மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாங்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணது அந்த மியூசிக் தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேரக்டரும் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிருப்பாங்க. பெஸ்ட் படத்துக்கு வந்து நம்ம அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம பெஸ்ட்டா கொண்டு வரோம். அதனால இது நாங்க பெஸ்ட்டா நாங்க லிஸ்ட் பண்ணிக்கிறத மட்டும் நாங்க சொல்லிடுறோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். துருவ் விக்ரம் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு.
2025ல நாங்க இது வரைக்கும் வந்த லிஸ்டே எங்களை மாத்தி அமைக்க வச்சது பாத்தீங்கன்னா இந்த படம் தான். அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சிருந்த படத்தை எங்களை செகண்ட் பிளேஸ் சொல்லிட்டு இந்த படம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சிருக்கோம். இந்த வருஷத்தோட கடைசி மாசம் கடைசி வாரம் வந்த விக்ரம் பிரபு நடிச்ச சிறைங்க. இந்த படத்தை பத்தி ஆல்ரெடி இப்பதான் நாங்க ரிவ்யூ போட்டுட்டு தான் இதை வந்து நாங்க செலக்ட் பண்றோம். விக்ரம் பிரபு படத்துக்கு ஷோ ஃபுல்லாகி டிக்கெட்டே கிடைக்கலங்க. நாங்க மதிய ஷோ பிளான் பண்ணி ஈவினிங் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ போட்டோம். இந்த வருஷம் வந்த படத்துல தரமான எல்லா விதத்திலையும் பெஸ்டான படம் சிறை. ஸ்கிரீன் பிளே, மியூசிக், ஆக்டிங் எல்லாமே விக்ரம் பிரபு கேரியர்ல இது ஒரு சூப்பரான படம். கும்கிக்கு அப்புறம் விக்ரம் பிரபு கேரியர்ல ஒரு நல்ல படம் என்ன கேட்டீங்கன்னா நான் சிறையை சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில படம் இருக்கு, நான் கேரியர் பெஸ்டா சொல்றேன். இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச டானாக்காரன் இருக்கு, இருக்கப்பட்டுல கூட அவர் சூப்பரா பண்ணிருப்பாரு, லவ் மேரேஜும் நல்லா பண்ணிருப்பாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி சிறையை வந்து கொண்டாடுறாங்க மக்கள். நீங்க இன்னைக்கு நாங்க டிவி இன்னைக்கு ஐ திங்க் இப்போ ரெக்கார்ட் பண்ற வீடியோ இந்த சமயத்துல கூட வந்து டிக்கெட்ல வந்து ஹவுஸ்ஃபுல் தான் போயிட்டு இருக்கு, இது கிடையாது. ஸோ அதனால தான் சொல்றோம் சிறை இந்த வருஷத்தோட பெஸ்ட் எங்களோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. நம்ம 2025ஓட பெஸ்ட் மூவிஸ் நாங்க வந்து செலக்ட் பண்ணிடுறோம். இது வந்து எப்படி இதை செலக்ட் பண்ணோம்னா நல்ல படம் பிளஸ் மக்கள் கொண்டாடி இருக்காங்க இந்த படத்தை, நல்ல தியேட்டர்ல நல்லா கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து பெஸ்ட்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு லிஸ்ட்டும் இருக்கு, பெஸ்ட் மூவிஸ்ல இன்னொரு லிஸ்ட்டும் வச்சிருக்கிறோம். அது இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து போடுவோம். உங்க மனசுல இருக்கிற ஒரு சில படம் அதுல வரலாம் கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க நான் இந்த படம் எனக்கு ரொம்ப பெஸ்டா தெரிஞ்சு நீங்க லிஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம அது எந்த படம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க பெஸ்ட்னு சொன்ன படம் நல்லா இந்த படத்தை ஏன் பெஸ்ட்னு சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணிருக்கலாம். ஆர்டர் வைஸ் உங்களுக்கு எந்த ஆர்டர் தோணா கூட அதை கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இது வந்து எனக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கலாம், செகண்டா வந்திருக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க பார்த்து ஒரு சிலதெல்லாம் பார்த்து ஒரு அதாவது எங்க 2 பேரோட ஒப்பீனியன்ல தான் இந்த லிஸ்ட் நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம். 2025 இதெல்லாம் எங்களுக்கு பெஸ்ட் மூவிஸ் மக்கள் கொண்டாடிய படமா நாங்க வந்து முடிவு பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம எப்பயுமே சொல்றதுதான், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல மீட் பண்றோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.